அந்த எல்லைக்கு மாறுபட்டு வந்தவன். அப்போ அவள் திருந்தி வரணும். அதான் உண்மை. இன்னொருத்தர் காலம் விட்டு வா. நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? உன் மனைவியுடைய மனத்தை பார்த்தேன். இணைந்து வாழ்வதில் எண்ணம் இருந்தாலும் பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனையும் குழப்பமும் அவள் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் பணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையால் உன் குடும்பத்தில் சில பிரிவு சண்டைகள் ஏற்பட்டது. உண்மையா? அவன் மனசு சரியில்லையா, உன் அறிவு சரியில்லையான்னு பார்த்தா அவளுக்கு மனசு சரியில்லை, உனக்கு அறிவு சரியில்லை. அதனால் நீங்கள் பிளான் போடுறதெல்லாம் தப்பாக போய் இப்போ கிரகங்கள் விளையாண்டு அவ்வாறு இவ்வாறா பிரிஞ்சு போயிருவோங்கிற பயம் உன் உள்ளத்தில் இருக்கு. கால் உன்னையும் உன் மனைவியும் சேர்த்து வாழ வச்சா போதுங்களா? வேற என்ன வேணும்? கடனை தீக்கணும். இந்தா கேரளாவில் உனக்கு தொழில் நல்லா ஓடும். அங்கே உனக்கு கேரள மாநிலத்தில் லாட்டரி சீட்டில் சில லட்சங்கள் கிடைக்கும், வெற்றி அடைவாய். அதே மாதிரி எனக்கும் என் புருஷனுக்கும் அடிக்கடி மேலே எங்களையுமா உருண்டு சண்டை போட்டுக்கிட்டு அலைதோம் சாமி, நான் என்னதான் செய்யணும் புரியலையே அப்படின்னு ஒருத்தி கேட்குறான். கால் வந்துட்டு புன்னகையில் கோடி 100 தரம். திருச்செந்தூர்லேருந்து முருகப்பெருமான் வரார, உங்கள் பேருந்தியா? முருகனை நீங்கள் கொஞ்சம் கும்பிட வேண்டியிருக்கு. என்ன சாமி திடீர்னு முருகனை போய் கும்பிட சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள வரும். உன் கணவன் இருதார யோகம் உடையவன். என்ன யோகம் உடையவன்? இருதார யோகம் உடையவன். இப்போ ஓராண்டு காலமாகவே உங்கள் 2 பேருக்குள்ள மனநிலைகளும் உடல் ஆரோக்கிய குறைவும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதனால் இப்போ பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் தீர்த்து இணைந்து வாழ வச்சா போதுங்களா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டுவான். அப்போ அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம். அதுதான் முருகப்பெருமானை கேட்டேன். புரியுதா உனக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படி அவர் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டா விட்டுருவியா? மாற்ற நீய எந்த சந்தேகமும் இல்லையே. அப்போ இருதாரம் உறுதியாகி விட்டதில்ல. நான் அவரைத்தான் சொல்லுவேன், உன்னையே சொல்லலை. புரியுதா? கொஞ்சம் கண்ண மூடு. எந்த அளவுக்கு ஆழமாக அவள் உள்ளம் பாழ்த்திருந்தா வேண்டாம்னு சொல்லுவாள். அதுதான் உண்மை. கண்ண முடிக்க இந்தா உன்னை தேடி வருவான், உன் மனமும் மாறும், புனிதமான வாழ்க்கை தேரும். இந்தா மகனே சந்தோஷமா ஆனந்தம் அடைவார். கர்மசாமிக்கு திருவில் எந்த இடம்? நீங்கள் இருக்கங்குடியில் இருந்து மாரியம்மா வராள, அவளுக்கு உங்களுக்கு என்ன? அது 1, 2, 3 அது ரோட்டில் விட்டு இறங்கியிருக்கேன். அந்த அம்மன் மாரியம்மாள் வரா. சரி, செல்லியம்மனும் நல்ல அம்மா தான். மாலையம்மான்னு ஒரு அம்மா வரா, பக்கத்தில் வாங்க. இவருடைய ஆயுள் சம்பந்தமாக ஒரு கேள்வி. இன்னும் 9 ஆண்டுகளுக்கு ஆயுளுக்கு கண்டம் வராது. படிப்படியாக ஆரோக்கியத்தை கொடுத்து தெளிவு பண்ணி தாரேன். ஆமாம், காப்பாற்றிடுவோம். வேற என்ன வேணும்? உன் பையனுக்கு இந்த தை மாதத்திலிருந்து கல்யாணத்தை முயற்சி பண்ணி வெற்றிகரமாக நடந்துடும், சந்தோஷமாக ஆகிடும். ஆனால் வேலையை பற்றி இப்போ பேச முடியாது. கல்யாணம் நடந்துடும். அது நீங்கள் முடிச்சு வைக்க போகிறீங்களா அல்லது அவன் முடிச்சுக்கிட போகிறானா? உனக்கு அந்த பிடிவாதம் இருந்தால் அவனுக்கு இருக்காதா? கொஞ்சம் கண்ண முடி. என்னன்னு கேட்குறேன். செய்துங்க நல்லூர், கருங்குளம் போன்ற இடத்துக்கு உன் பையன் போகிறானே, எதுக்கு போகிறான்? காலில் விழுத்து வா போ. அண்ணன் நீங்கள் உட்காருங்க. சேட்டக்கார பெயரை பெத்த பேயமாவா காலில் விழுத்து வரட்டும்.
என்னடா தம்பி வரலாம், எங்க இருந்தாலும் உன் பையன் நல்லா தானே இருக்கணும். போறானே இந்தா 3 மாத கால அளவில் அவனுடைய மனநிலைகளை உறுதிப்படுத்தி தை மாதத்துக்கு உனக்கு திருமணத்தை உருவாக்கினார். வெற்றி உண்டு. இந்தாப்பா சந்தோஷமா இருக்க. செந்தூர் பதியனே வாழ்க, சேவற்கொடி அழகனே வாழ்க. பேட்டை பேட்டர்லேட்டு பீஸ் போயிடுது. உன் கணவனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் உடல்நிலை கோளாறு, அவனை சம்மதிக்க வச்சு அந்த சின்ன அறுவை சிகிச்சையை செய்து சரி பண்ணி தந்துடுது. அதே மாதிரி ஒரு பொம்பளையால் மனக்குழப்பமும், இன்னும் முழிக்கிற மனக்குழப்பமும், எழுத்து வடிவம் உறுதியாக்கப்பட முடியாத பிரச்சனையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது வக்கீலை வச்சு எழுதணுமா, நோட்டரி பப்ளிக் வச்சு எழுதணுமா, அதில் கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்னு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கால் வந்துட்டோம். என்னடா செய்யலாம்? பதில் சொல்லு. யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. என்ன செய்யலாம்? என்னடா செய்யலாம்? வாங்க. அவனும் ஒரு உறுதி இல்லாத மனம் படைத்தவன். மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கினது மாதிரி அப்படி ஆயிட்டான். அதனால் அவன் உள்ளத்தை நான் பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கை கலையாமல் நான் காப்பாற்றுறேன். பிறக்கிற பிள்ளை உன் வாழ்வை செம்மையாக்கி தரும். இயற்கையாக நான் வேற மாதிரி நடத்தி தருவேன். சந்தோஷமா போயிட்டு வா. கர்மசாமிக்கு ஒரு வழக்கு ஒன்று பதிவாகி இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்களே, யாருப்பா? என்ன வழக்குண்ணே? ஏய் வழக்கம் ஆள விடுறா. என்ன வழக்கு? எங்க கோர்ட்லையா? கால் வந்துட்டுவாங்க. அடுத்த உத்தரவு கோபிச்செட்டிப்பாளையம், திருநெல்வேலி முடிஞ்சு போச்சு. கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா? பிள்ளைகள் எங்க இருக்காங்க? கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சு நல்லா இல்லையே, மன வருத்தங்கள் ஓடிக்கிட்டு இருக்க. இந்த கோர்ட்டில் உள்ள கேத்தை உங்களுக்கு வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இந்தா வேலையும் சம்பளமும் கிடைச்சாச்சு, வெற்றியாக்கி தரேன். அவனை நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும். அவன் கையில் வேற ஆளவா இருக்கு. அவங்கள மெல்ல மடக்கி உன் கையில் நான் வெற்றியாக்கி தரேன். இப்படி ஜெயிச்சு வா. ஏன் கவலைப்படுகிறாய்? கொடுக்கலாம். கால்வன்பாடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். திருமண வாழ்க்கை சம்பந்தமாக கொஞ்சம் மன வருத்தம், அதெல்லாம் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு. எதிர்பாராமல் உன்னுடைய உடலில் ஒரு சின்ன கோரை, அவைகளை சீராக்கி வெற்றியாக்கி கொண்டு வந்துட்டேன். சொத்து சம்பந்தமாக சில மன அழுத்தமும் பிரச்சனையும் இருக்கு, அதை சீராக்கி தந்துருந்தேன். வேற என்ன வேண்டும்? அந்த தொழிலில் தடை இல்லாமல் எல்லாம் வெற்றியாக்கி தரேன். ஆர்டரை வாங்கி தரேன். நம்ம தாண்டா ஜெயிக்கிறோம், தைரியமா இரு. ஓ அதே கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையமா ஈரோடு பெருந்துறை. நான் கோபியை தான் கூப்பிட்டுருக்கேன். அது உங்களுக்கு ஒன்றா இருக்கலாம், எனக்கு வேறையா இருக்கு. அதான் பார்த்தேன். 1 2 3 4 ஈரோடு மாவட்டம். நீங்கள் அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்திருக்கீங்களா? வாங்க. நீங்களாம் எந்த ஊரு? பொறுமை வேண்டும். ஏன் கலங்குகிறீர்கள்? உங்களுக்காக நான் இருந்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு எப்படியெல்லாம் வலிக்கும் உங்களுக்கு தெரியாத? என்னம்மா வேணும்? தம்பினா யாரு?
நாகதோஷம் இருக்கு, அவன் உடம்புல நரம்பியல்கள் சரியில்லை, ஆனால் அவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. 2 மாதங்களில் அவனுடைய உள்ளத்தை சீர்திருத்தி கல்யாணத்தை நடத்தி தரேன். வெற்றி இந்தா ஜெயிச்சு வா, வாடாங்க. இல்லை, வளர்ச்சி ஆயிரும் ஓராண்டுகளுக்குள்ள. தெளிவாக இருக்கும். இப்போதைக்கு முடியாது, 6 மாதத்துக்கு பிறகு ஆரம்பி எல்லாம் செய்யும். கர்மசாமிக்கு கொடுத்த பணம் வருமா வராதா? கொடுத்த பணம் வருமா வராதான்னு ஒருத்தி கேட்கலாயா? யாரவா கால் வந்துவா. இந்தா நெஞ்சம் மாறிவிடு, இந்த பிள்ளையை வாழ விடு. போயிட்டாங்க. ரொம்ப அடுத்தவங்க உத்தரவில் தொந்தரவு கொடுக்கூடாது. எனக்கா நல்லா இருக்கியா? எனக்கு பணம் தந்தா வட்டியும் தருவேன், முதலும் தருவேன். தர வேண்டியது தானே. தரையா? ஒரு 10 லட்சம் எடுத்து வாப்பா. இப்போ கொடுத்தது திரும்பி வந்துடுதா? நான் தான் வாங்கி தரணுமோ? உன்னை யார் கொடுக்க சொன்னாலும் அவள் குதவளையை போய் நெருக்கியாமலா நீ கால் வந்துட்டு வா. மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன். இந்தா உன் பணம் 1.5 மாதத்தையில் பாதி பணம் வந்துச்சான். அந்த பணத்தை வாங்கி மகிழ்ச்சியாக டெபாசிட் போட்டுக்கான். நல்லா புண்ணியமடைவாய்ப்போம். அதே பெங்களூர் எல்லை கல்யாணம் தோன்றதாக கேட்டு வந்தது யார்? வாங்க. யாருக்கு கல்யாணம்? இந்த பையனுக்கா? கால் வந்துவா. ஜெய் ஜெகன் மோகினி. வா, பக்கத்தில் வா. எட்டி இருக்காத. வண்டி வாகனத்தில் போகுது, யாரும் போலீஸ் எதுவும் விசாரிச்சாங்களா? என்ன சொன்னாங்க? அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கா, முடிஞ்சிருதா? கால் வந்துட்டு. முருகா சர்க்குருநாதா சாந்த சுரூபா எங்கும் நிறைந்தவா ஏகப்பரம்பொருளே, இப்போ இவனுக்கு கல்யாணத்தை முடித்து வைக்கணும், நிலையான ஒரு தொழிலை உருவாக்கணும். வேறு என்ன வேண்டும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதுகெலும்புக்கு செல்லக்கூடிய நரம்பால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அது போக போக சரியாயிரும். அதனால் மருந்துகள் மூலமாக நலமாகி விடுவான். அந்த பொண்ணு வேணுமா? அந்த பொண்ணு வேணுமாடா? அவள் கல்யாணம் முடிச்சு போயிட்டாளா இருக்காளா? இப்போ உனக்கு அந்த பையனை அந்த பொண்ணு நீ பேசி எவ்வளோ நாள் ஆகுது? என்ன சொன்னா? கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டாளா? அவங்க வீட்டுக்காரங்க அவளை சம்மதிக்க விடலை. அவள் மனசு மாறி போச்சு. கைவிட்டு அடுத்த பெண்ணை கல்யாணம் முடியும் வெற்றி அடைவீங்க. நல்லா பாருங்க, வீண் குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. போயிட்டு வாங்க. வருமானம் தார நல்லா. கர்மசாமிக்கு அவ்வளோதான், உத்தரவு முடிஞ்சு வச்சுனா எடுத்துடணும். பெங்களூர் எல்லை நான் எந்த தொழிலை தொட்டாலும் எனக்கு நஷ்டமாக இருக்குது. முழுக்கை சட்டை போட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு தான் முழுக்கை சட்டை போட்டிருக்கேன். அப்படி தானே? கால் பண்ணுவோம். மீசையில் டை எடுத்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கு நீ. இரு வாரம் ஒன்று பார்க்குறேன். இப்போ இன்னொரு கால் வந்துட்டான்.
அமைதி 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 இல்லாத என் மனமே. பாதாள பைரவி படத்தில் உள்ள பாட்டு இது. என்ன படம்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண்ணால் மன வருத்தமும் துயரமும் நடந்து குழப்பம் அடைந்தாச்சு. இப்போ நீ பார்க்குற தொழிலில் நஷ்டமும் கடன்களும் பட்டு நிறைய நண்பர்கள்ட்ட ஏமாந்து குழப்பமாயிருக்க. அடுத்து உன் தொழிலை தொடங்கணும், வருமானத்தை வழிவகுக்கணும். வேறு ஏதாவது மந்திர தந்திரம் நடந்திருக்குமா அல்லது இயற்கையின் பாதிப்பா என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் காலொன்று. மாந்திரிகம் நடந்தது உண்மை. அவைகளை மாற்றி உன்னை வாழ வைக்கிறேன். 3 முறை என்னை பார்க்கலாம். தொழில் உயரும், செல்வம் பெருகும். நல்லா இருக்கு. ஆதாரம் என்றும் நீதானே. யாருக்கெல்லாம் பிரிவு? யாருக்கெல்லாம் பிரிவு? எங்க இருக்கிறாங்க? நீங்க எங்க இருக்கிறீர்கள்? கால் வந்துட்டாங்க. பதினாலு வருஷம் ஸ்ரீராமர் வனவாசம் சென்றது போல 1.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய பார்வையால் குடும்பம் அவ்வாறு இவ்வாறாக பிரிந்திருக்கிறது. மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு பணங்களும் நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டிருக்க. அதனால் அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? மாற்றி தாரேன், டாக்குமெண்டெல்லாம் செம்மைப்படுத்தி தாரேன். வெற்றி உண்டு. காப்பாற்று. கருப்பசாமிக்கு என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு கருப்பசாமின்னு கேட்டு வந்தது யாரு? புதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தை. அடுத்த உத்தரவு பொள்ளாச்சி. என்னாச்சு? பொள்ளாச்சி. என்னப்பா வேணும் மகனுக்கு பிள்ளைக்கு? யார் வீட்டில்? எந்த பொண்ணு வீட்டில்? நீ கட்டி கொடுத்த பொண்ணு வீட்டில். அந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அவங்கள நான் ஒற்றுமை ஆக்கிடுவேன். வீணாக குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. மனத்தை மாற்றி இணைச்சி வச்சா போதுங்களா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டுவா. ஒரே பஸ்ஸில் வந்தீங்களாக்கா? அக்டோபர் மாதத்துக்குள்ள தொழில் ஓங்கும். 28 நாளையில் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை இணைந்து இன்பமாக இருக்கும். எல்லாம் வெற்றியாகிட்டார். நல்லா இருக்கு. நிறைய பணம் தாரேன். சந்தோஷமா இருக்கு. ஓ, விருதுநகர். பொள்ளாச்சி எங்க நிற்கிய? பொள்ளாச்சி பெங்களூர்லாம் போய் உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. சில இடங்களில் ஏமாற்றமும் பிரச்சனையும் வந்திருக்கு. அதனால இந்த ஆண்டுல இருந்து அரசு உனக்கு நிரந்தரமான வேலையை கொடுக்கக்கூடிய உனக்கு எல்லாம் எழுதி தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அதை உங்ககிட்ட சொல்லல அவங்க. அதனால அதை நான் வெற்றியாக்கி நிலையான வேலை தந்தா போதுங்களா? கால் வந்துட்டோம். இந்தாடா, அந்த வேலை நிலையாக இருக்கும். அரசு உத்தியோகமாக மலரும். செல்வத்தை தாரேன். ஆனந்தமாக இருக்க செல்லங்களே. வாழ்வு. இந்தா, உடல்நிலை சரியில்லை என்று கேட்டு வந்தவர்கள் யாருக்கு? நான் என் காது கேட்காத நான் சொல்றதெல்லாம். தம்பி சோமா இருக்கியா? எந்த ஊரு? விதுரு நகரா விருதுநகரா?
விருதுநகரை தாண்டி என் குதிரை போகுத. விருதுநகரை தாண்டி அருப்புக்கோட்டை ரோட்டில் போகுது. அதில் இடது பக்கத்தில் உங்கள் ஊர் வருது, வலது புறத்தில் ஒரு ஐயனார் கோயில் வருது. போகிற வழியில் பழைய காலத்து பிள்ளையார் ஒன்று இருக்குது. கால் வந்துட்டு வாங்குவா. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. ஆராரோ ஆரரிரோ ஆராரோ ஆரரிரோ. பக்கத்தில் வச்சுருவோம் பிள்ளையா. என்ன செய்தவருக்கு கொண்டாடா, கைய கொண்டாடாலே. 7 ஆதாரத்தில் ஒரு ஆதார சக்தி அடங்கி நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, புரியுதா? அதனால் இவனை தெரபிகள் மூலமாகவும் தெய்வ ஆசீர்வாதத்தின் மூலமாகவும் தான் சரி பண்ணிக்கிட முடியும். சற்று பொறுமையாக இருந்து வெற்றியாகி விடலாம், கலங்க வேண்டாம். கால் நோக்குவாங்க. அடிக்க வருது மாதிரி இருக்கியே. இந்தா உன் பிள்ளைக்கு ஆயுள் கண்டம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். கொடுப்பதை உடனே வாங்கி பழகும் மகளே. அடா இந்தா புண்ணியம் பெறுவார். தை மாதத்துலேருந்து அடிக்கல் நட்டி கட்டிக்கா. கொடுக்குற இடத்துல கெட்டு பூர்வீகத்துக்கு போகாத அந்த யோகம் உங்களுக்கு இல்லை. போயிட்டு வாங்கோ. கேள்வி முடித்து விட்டேன். ஆனந்தமடையுங்கள் மக்களே, சென்றுவார்கள். கர்மசாமிக்கு நாங்கள் நினைக்கிற தொழிலை செய்ய முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு நல்ல தொழிலையும் வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தவங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், 1000 இருந்தும் என்ன மனதில் அமைதி வேண்டும். என்ன வேண்டும்? என்ன தொழில்? உங்க தொழிலை நான் சரி பண்ணி தருவேன். 6 மாதங்கள் கழித்து ஒரு அலங்கார சாதன கடைகள் வைத்து நிறைய பிளாஸ்டிக் பொருள்கள், அரிசி போன்றவைகளாக வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தை நான் உருவாக்கி தருவேன். இப்போ இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து உங்களை செம்மையாக்கி தரேன். இன்னும் ஒருத்தர் குறைந்த வட்டியில் பணம் தருகிறேன் என்று சொல்வார். ஏமாந்து போய் வாங்கிறாதடா தம்பி, உன்னை சித்திரவதை பண்ணிடுவான்டா. கருப்பசாமி பணம் தாரேன், உன்னை வாழ வைக்கிறேன். கால் ஒன்று என்ன வெற்றிமான கொடுப்பா. நேரம் கூப்பிடுங்க. என்ன நிறைந்த செல்வத்தோடு வாழ்வோம் மகனே. தொழில் பெருகும், ஆனந்தம் கூடும். உன் கடனை தீர்த்து தரேன். நான் கொடுக்குற பணம் லட்ச லட்சமாக குவியும். இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தியா? நீ போயிருந்தியா? ஒரு முறை குடும்பத்தோட மஞ்சள் காப்பு எடுத்துவாங்க. போயிட்டு வா, போயிட்டு வா, நடத்துவேன். நன்றாக இரு, வாழ்க. ஜீவசமாதி தரிசனம் உண்டுமா? ஜீவசமாதிகளை கும்பிடுதியா? நல்லா, ஓகே, அருமையாக இரு. புண்ணியம் பெறுவீர்களப்பா. சென்று வாருங்கள். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. ஒரு பெண் வாழாமல் இருக்கிறாள் என்று சொல்லி வேதனைப்பட்டு வந்தது யார்?
யாரே? யாரம்மா அந்த பெண்? நீ தானா? யாரெல்லாம் வந்தீங்க? உங்கள் அப்பனங்க? இது யாரு? கட்டி கொடுத்தாச்சா ஒன்று? எங்கே இருக்கான் வீட்டுக்காரன்? இப்போ வேணுமுங்கானா வேண்டாமுங்கானா? கால் ஒன்று நின்ற சிலம்பொன்று கையிலேந்தி உட்கார். என்னடா தம்பி நல்லா இருக்கியா? அம்மா வா.